வணக்கம். நான் உங்கள் அக்னி. கடந்த 4/6/2026 அருண் லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய இயக்குனர் அவர் ஒரு பகிரங்கமான ஒரு உத்தரவு போடுறார். சார் பதிவு அலுவலகத்தில் நீங்கள் ரைடு நடத்தணும் தமிழ்நாடு பூரான்னு சொல்லி ஒரு போலீஸ் டீமெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான அவங்க அந்த டீம்கிட்டலாம் பேசி யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த டிஎஸ்பியோட போகணும், எந்தெந்த இன்ஸ்பெக்டரோட போகணும், யார் போகணுங்கிறத ஒரு முடிவு பண்ணி ஒரே நேரத்தில் குறைஞ்சது ஒரு 46 அலுவலகங்களில் ரைடு பண்ணுறாங்க. இதில் கிடைச்ச பணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 37 லட்சம் தான் கிடச்சிருக்கு எல்லா அலுவலகத்துக்கும் சேர்ந்து. இந்த நாளில் திருமணம் நடைபெறுகின்ற நாள் சுப முகூர்த்தம் அன்னைக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, இடம் வாங்கியிருப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. இவங்கெல்லாம் பொதுமக்கள்லாம் காத்திருக்காங்க. ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை அவருடைய வேலையை பார்த்துட்ருக்கு. ஒரு சில அதிகாரிகள் பயந்து ஓடுறாங்க, ஒரு சிலர் நோட்டை தூக்கி பாத்ரூமில் எறிகிறாங்க. இது 4ஆம் தேதி நடந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனர் அருண் என்ன சொல்கிறாருன்னா, அதிகமாக லஞ்சம் வாங்கப்படுகிற இடம் போக்குவரத்து துறையும் பத்திர அலுவலகம் தான் சொல்லி குறிப்பிடுறாரு. இதை செய்தியாகவே எல்லா சேனல்லையும் வருது, எல்லா தினசரி பேப்பர்லேயும் அறிவிக்கிறாங்க. நான் கேட்பது அருண் ஐயா அவர்கள்ட்ட, இயக்குனர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர்கிட்ட, தமிழ்நாடு பூரா கடந்த தேர்தலுக்கு முன்பாக இருந்த 2 ஆட்சிகளுமே எல்லா அலுவலகத்திலையும் லஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. இது அவருக்கு தெரியணும். கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா பிசி லஞ்சம் வாங்குறாரு. யார்கிட்ட வாங்குறாரு? தாசில்தார்கிட்ட, கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட. இந்த மாதிரி அந்த பிசியை ஃபோன் பண்ணுவார். எல்லா அந்த துறையில் இருக்கணும் எனக்கு பணம் கொண்டு வாங்கன்ட்டு ஒரு கவரை கொண்டு வருவாங்க, வாங்குவார், அவர் வச்சுக்குவார். ஆனால் கலெக்டர் வாங்க மாட்டார், இவராக வச்சுக்கிட்டு இவராக பிரிச்சுக்குவார். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் பிசியிலேருந்து போலீஸ் அதிகாரிகளில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை துறையிலும் லஞ்சம் புரையோடி கிடக்கு. இப்போ தாவேக்கானுடைய முதல்வர் விஜய் வந்ததுக்கப்புறம் லஞ்சம் நாங்கள் ஒழிக்கப்படும், நேர்மையான ஆட்சி நடத்துவோம்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இந்த உத்தரவின் மூலம் பல அதிகாரிகள் இப்போ லஞ்சம் வாங்குறதே விட்டுட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் நாம் கேட்குற கேள்வி என்னென்னா, போக்குவரத்து துறையில் நாங்கள் கை வைப்போங்கிறீங்க. போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இப்போலாம் யாரும் லஞ்சம் வாங்குற மாதிரி எங்களுக்கு தெரியல. காரணம் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அமைச்சருக்கு லஞ்சம் கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும், கலெக்டர் ஒரு மீட்டிங்னா அவருக்கு காசு கொடுக்கணும், கலெக்டர் எஸ்பி கூட்டம் நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தா காசு கொடுக்கணும். இது மாதிரி அவங்க பொதுமக்கள்கிட்ட ஏதாவது ஒரு 5-10 வாங்கி அந்த நிதியை சேர்த்து தான் அந்த கலெக்டர் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாருன்னா உடனே அதுக்கு ஒரு 10,000 20,000 எதுவும் யார் வந்தாலும் போக்குவரத்து துறையில் உடனே உட்காந்துருவாங்க. எங்களுக்கு 10,000 கொடு 20,000 கொடுன்னுவாங்க. அவங்க போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டரில் நான் கையில் இருந்தால் கொடுப்பாங்க. நல்லா யோசிக்கணும் அருண் அவர்களே, நீங்கள் போட்ட உத்தரவு சரியான உத்தரவு. இந்த போக்குவரத்து துறையில் லஞ்சம் இருக்குங்கிறீங்க. அதற்கு ஒரு உதாரணம் நான் இப்போ சொல்கிறேன். கடந்த ஆட்சியில் தீபாவளி நேரத்தில் போக்குவரத்து துறையில் எல்லா அலுவலகத்துலேயும் ரைடு போவாங்க. ஏதோ ஒரு சிலரை பிடிப்பாங்க, ஏதோ 1000-2000 பணத்தை பிடிச்சி கணக்கு அமைப்பாங்க. அப்புறம் அந்த அதிகாரி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அந்த அதிகாரிகளை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அல்லது அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள பணியிட நீக்கம் அல்லது ஏதாவது ஒரு இதில் அவங்கள ஒரு 6 மாதம் 3 மாதம் வேலைக்கு வராமல் சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. சுத்தமாக இதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சூழ்நிலையில் அந்த தீபாவளி நேரத்துலலாம் அதிகாரிகள் அதாவது காலையில் நேரமாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இது ஏற்கனவே நம்மளுடைய காணொலியில் ஒன்றில் மோட்டார் டுடேங்கிற சேனலில் நான் பதிவு பண்ணிருக்கேன். இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிக வருமானம் வரக்கூடிய ஆர்டிஓ செக் போஸ்ட் 20க்கும் மேற்பட்ட ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் ஒரு சில செக் போஸ்ட்டில் தான் வருமானம் குறைவு. நாள் ஒன்றுக்கும் பல லட்ச ரூபா, ஒரு நாளைக்கு பல லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் எல்லா அலுவலகத்துலேயும். இது அதாவது அரசுக்கு சேர வேண்டிய அபராத தொகையில் இந்த செக் போஸ்ட்லேருந்து ஈட்டு தருவாங்க.
இவங்களுக்கு செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, வர்ற லாரி ஓவர்லோடாக இருக்கா, வெயிட்டு கரெக்டாக இருக்கா, லோடெல்லாம் வந்து சரியாக, அதாவது சரிவு இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. எங்கேருந்து எங்கே வராங்க அப்படின்னு பார்ப்பாங்க. டேக்ஸி மேக்ஸ் கேப்லாம் வந்து அங்கேயே வந்து முதல்ல இப்போலாம் ஆன்லைனில் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சிலர் கட்டாமல் வந்து அங்கே வந்து நான் கட்டிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போவாங்க. இதில் வருமானம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பல லட்ச ரூபா வந்துகிட்டு இருக்கிறது. இப்போ இந்த அருண் வந்து 4ஆம் தேதிக்கு ஒரு ரைடு நடத்தினோடனே இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்லாம் அதிகாரிகள் பூரா இந்த இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரோட்டில் போகிற லாரி வர்ற லாரி ஒருத்தர் கூட வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னா பயந்துக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போ வருமோ என்னன்னு தெரியல. இருக்கிற காசெல்லாம் ஏதோ வந்து லாரிக்காரன் கொடுப்பாங்க. 10-5 வந்து வந்து இந்த ஃபைன் அமௌண்ட்டு கட்டுவாங்க. இதை நாங்கள் கையில் வச்சுருப்போம், பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த ஜனங்க வந்து பார்க்கணும். இப்போ காரில் போகிறவங்க வரவங்களாம் பார்த்தா ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் இந்த வாசலில் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு அந்த அதிகாரிகள்லாம் அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த லாரி போகுது, எந்த வண்டி வருதுன்ட்டு. அவனா வந்தால் லாரியோ அல்லது மேக்ஸ் கேப்போ வந்தால் தான் இவங்க அதுக்கு உண்டான என்ட்ரியோ அல்லது வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய அபதாரமோ போடுவாங்க. அபராத தொகையை வந்து மேக்சிம் வந்து இந்த அதிகாரிகள் இப்போ வசூல் பண்ணல. எந்த நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வருதுன்னு பயந்துக்கிட்டு ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் இருக்கிற அத்தனை அதிகாரிகள் வேலை செய்யலை. இந்த அதிகாரிகள் பூரா வேலை செய்யல, கரெக்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆஃபீஸில் ஒரு ஃபேனு, 4 ஆஃபீஸரு, டேபிள், சிஸ்டம், டெய்லி அவங்களுக்கு சம்பளம். எங்கேருந்து வருது சம்பளம்? யார் பணத்தில் கொடுக்குறாங்க? மக்களுடைய பணத்தில் கொடுக்குறாங்க. சரியான வேலை செய்யணுமே இல்லையா அவங்க? ஸோ ஒரு வருமான வரி வந்து அரசுக்கு வருதுன்னா அந்த தொகையை ஈட்டு தரணுமா இல்லையா? அரசுக்கு வருமானத்தை இழப்பதற்காக இவங்க உட்காந்துட்டு வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய சம்பளமும் இழப்பு. அதாவது நாம் பொதுமக்களாகிய அவங்களாம் கேட்குறது என்னென்னா, அதிகாரி ஒரு டிகிரி முடித்தவங்க போய் உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பயந்துட்டு இருக்காங்கன்னா இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? பொதுமக்களே நீங்களே பாருங்கள். அவங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறோம், ஏன் சார் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வருதுன்னு நீங்கள் ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? உங்கள் வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தானே. எங்கள் வேலை போயிருங்க, வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன யோக்கியமானவராக இருக்கணும் இல்லையே? ரைட்டு. நீங்கள் எல்லா ஆர்டிஓ செக் போஸ்ட்லேயே வந்து எல்லோரும் தப்பு பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில பேர் இருப்பாங்க. எல்லா துறையிலையும் இருக்குது. காவல்துறையிலேருந்து, அதை கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து, இபியிலேருந்து, பத்திரப்பதிவு அலுவலகத்திலேருந்து, விவசாயத்திலேருந்து, கல்வித்துறையிலேருந்து, சமூக நலத்துறையிலேருந்து, மெடிக்கல்லேருந்து எல்லா துறையிலையும் ஏதோ ஒரு கருப்பாடுகள் இருக்கும். ஏதோ ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஆனால் அந்த தப்பு பண்ணுற அதிகாரி ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் பயந்துக்கிட்டே வேலை பார்க்கணுங்க. எதுக்குங்க இந்த வேலை? நாங்கள் அதனால் எங்களை வேலையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் கேட்பது என்னவென்றால், இந்த அதிகாரிகளுக்கு அரசு சம்பளம் தருதா இல்லையா? இதை போக்குவரத்து ஆணையர் கவனிச்சாரா இல்லையா? என்னடா ஒரு 4 நாளாக வருமானம் குறையுது செக் போஸ்ட்டில், ஏன் குறையுது, இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆணையரை வந்து ஏதாவது பார்க்கணுமா வேண்டாமா? அமைச்சரே புதுசு. அவர் வந்து இன்னும் வந்து இந்த போக்குவரத்து துறையில், அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் போய் இந்த பஸ்ஸை பார்க்குறது பண்ணுறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டில் கார்பரேஷனில் இருக்கிற பஸ்ஸினுடைய பொது மேலாளர்கள் அல்லது எம்டி, ஜிஎம் இவங்களை மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரே தவிர, இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஏதாவது போய் பார்த்தாரா? அலுவலகம் எப்படி இயங்குது, என்ன பண்ணுறாங்க, இது என்ன வேலை நடக்குது, பொதுமக்கள் எப்படியெல்லாம் வந்து பயனடைகிறாங்க, இன்னும் என்ன டெவலப்மெண்ட் பண்ணுன்னு ஏதாவது நினச்சாரா? இவருக்கும் வந்து இதை தெரியணும். நம்ம சொல்கிற விஷயங்கள் போக்குவரத்துறை அமைச்சருக்கும் தெரியணும். இவருக்கு மேலே இருக்கிற ஆணையருக்கு மேலே இருக்கிற ஹோம் செக்ரட்டரி அவராவது கவனிக்கணும். வருமானம் வரல, செக் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஏன் இவங்க வேலை பார்க்கல, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பயந்துக்கிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? இவங்க வேலையை இவங்க பார்க்க வேண்டியது தானே. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தால் வந்துட்டு போகிறாங்க, உள்ளே வர்றாங்க, இருக்கிற காசு இருந்தால் 10 100 இருந்தால் எழுதிட்டு போகிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு என்கொயரி வைங்க. எந்த வேலையும் செய்யாமல் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து பயந்துக்கிட்டு வேலை பார்க்காம இருக்காங்களே, இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு ஏதாவது இந்த போக்குவரத்துறை ஆணையரோ அல்லது ஹோம் செக்ரட்டரியோ அல்லது அமைச்சரோ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்களா? இது வரைக்கும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து
நாங்கள் வந்து நேற்றுக்கு 436 அது இதுன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரத்தில் பண்ணிட்டோம், 4 மணி நேரத்தில் பண்ணிட்டோம், இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வருவோம், அதை பண்ணுவோம், பொதுமக்களும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து கலெக்டரும் எல்லோரும் வந்து நாங்களாம் கூடி அமைச்சரோட கூடி அந்த துறையை வந்து பொதுமக்களுக்கு உடனுடனே நல்லது பண்ணுவோன்னு சொல்கிறீங்களே. அன்புக்குரியவர்களே, இதை ஏன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இதை எடுக்கணும்ல, இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் 144 வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு பகுதி அலுவலகத்தோடு சேர்ந்து அவங்கெல்லாம் வேலை பார்க்கலையா? அவங்க டெய்லியும் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இது வந்து அருண் சொல்லிட்டாரு, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனர் சொல்லிட்டாரு, நாமெல்லாம் இனிமேட்டு வேலையை செய்யக்கூடாது, வர்ற வண்டியெல்லாம் பார்க்கக்கூடாது, எஃப்சி பண்ணக்கூடாது, யாருக்கும் டெஸ்ட் ட்ரைவிங் பண்ணக்கூடாது, யாருக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, யாருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம உட்காந்து இருந்துட்டு போகணும். அவங்க உட்காந்துருக்காங்களா? இதை ஆணையர் பார்க்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட் மட்டும் ஏன் இயங்க மாட்டேங்குது? அவங்க வர்றாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கு. இதற்கு போக்குவரத்துறை ஆணையர் என்ன சொல்ல போறாரு? வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து லஞ்ச பணத்தை வாங்கலை, லஞ்சத்தை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகல. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த அரசு, திமுக அரசு, நான் கடுமையாக குற்றம் சாட்டுவேன். பல லட்ச ரூபாய் மாதம் கண்டா பல லட்ச ரூபாயை வந்து இந்த சிவசங்கரங்கிறவர் வாங்கினார். வாங்காமலாம் இல்லை, நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக எல்லா மனசாட்சியோடு பேசுனா தெரியும். டிரான்ஸ்ஃபருக்கு பணம், போனால் வந்தால் பணம், எதுக்கு எடுத்தாலும் பணம், எங்கே போனாலும் பணம், பணம் பணம் பணம்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரியும் நொந்து நூலான காரணம் திமுக அரசில் நடந்திருக்கு, அதிமுகவிலையும் நடந்திருக்கு. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எந்த காலத்திலையும் அவங்க பயந்தது கிடையாது. ஏதோ தீபாவளி நேரத்தில் பயந்துருப்பாங்க. அதை தவிர மற்ற நாள் பூரா அவங்க பயந்த வாழ்க்கையே கிடையாது. எப்போ வேணாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், உள்ளே போட்டும் சுத்தட்டுன்னுவாங்க. அதில் யாரையோ ஒரு புரோக்கர் கையில் வந்து 1000 500 அவர் சொந்த காசை வச்சுட்டு இருப்பாரு. அவரை பெஞ்சு மேலே உட்கார வச்சு நீ எவ்வளோ காசு நீ எவ்வளோ காசு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு காலத்தில் பிடிச்சிது. காசே இல்லாமல் சில அதிகாரிகள் உட்காந்துருக்கிற போது காசை வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை பணத்தை வந்து இத்தனை லட்சம் எடுத்திருக்கேன், இத்தனை 1000 எடுத்திருக்கேன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு சார்ஜ் ஷீட் பண்ண இந்த திமுக அரசும் உண்டு. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஆணையர் புதுசு, ஆணையரும் புதுசு, அமைச்சரும் புதுசு. இந்த இருக்கிற ஜேடிசி எல்லாம் பழையவர்கள் தான். அவங்களாம் யாருமே தப்பு சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்குறாங்க, வேறு வழி இல்லை. ஆனால் ஆர்டிஓ அலுவலகத்தில் வேலை நடக்குது, இந்த செக் போஸ்ட்டில் வேலை நடக்க மாட்டேங்குது. ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒரு காலத்தில் லஞ்சம் வாங்கினாங்க, இப்போ யாருமே வாங்குறதில்ல. எதுக்குடா வாங்கிட்டு இதான் வேண்டான்ட்டாங்களே, நம்ம மேலே ஏதாவது பிரச்சனை ஆயிரும், பண்ணிடுவாங்க, பிடிச்சிடுவாங்கன்ட்டு ஒரு உள்ளூர பயம். ஏன்னா அமைச்சர் கேட்டால் தானே காசு கொடுக்கணும், அமைச்சரே கேட்கறது இல்லையே, யாருக்கு காசு கொடுக்கணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 144 அலுவலகத்தில் ஏதோ ஒரு சில அலுவலகத்தில் மட்டுமே ஏதாவது லஞ்சம் வாங்கலாம், யார்கிட்டையாவது கேட்கலாம். அப்படி கேட்குற பட்சத்தில் ஏதோ 100 500 தான் கொடுப்பாங்க. யாரும் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. பத்திர அலுவலகத்தில் வந்து லட்சமாக கொடுக்குறத மாதிரி இந்த அலுவலகத்தில் அவங்க 100 50 500 இப்படி தான் வரும். ஆனால் ஏதோ ஒரு சில பேர் இதில் சிக்குவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பம், அவங்க வந்து செய்கிற தப்பு, இதற்கெல்லாம் வந்து அவங்க பலிகடை ஆகிறாங்க. எல்லா ஆர்டிஓக்களும் எல்லா எம்இ இன்ஸ்டியூட்லையும் நம்ம குறிப்பிட்டே விரும்பலை, குறிப்பிட்டும் சொல்லலை, எல்லாரும் நல்லவர்கள் தான். ஆனால் ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் மட்டும் நான் கேட்கின்ற கேள்வி, ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் ஏன் வேலை பார்க்க மாட்டேன்றாங்க? ஏன் உட்காந்துட்டு இருக்காங்க? ரோட்டு மேலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? ஏன் வாகனத்தை அவங்க தணிக்கை பண்ணலை? ஏன் அரசுக்கு வருமானத்தை இழப்பீடு செய்கிறாங்க? ஏன் மக்களுடைய வரிப்பணத்தில் அவங்க வந்து சொந்த செலவில் இல்லாமல் அவங்களுடைய வேலை நேரத்தில் நம்மளுடைய சம்பளம் தானே போகுது. நாள் ஒன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த 22 ஆஃபீஸ்லையும் பார்த்துங்க எவ்வளோ காசு நம்மளுடைய வரிப்பணம் போவோம். இதை ஏன் இந்த ஆணையர் எடுக்க மாட்டேன்றார்? தயவுசெய்து இந்த ஆணையரும் அமைச்சரும் இந்த ஜேடிசியும் டிடிசியும் கண்டிப்பாக அதை பார்க்கணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நான் பார்த்த நிகழ்வு. ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறப்போ நான் கேட்குறேன், கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஒரு அதிகாரியை பார்த்து நான் பாட்டுக்கு சாலையில் கடந்து வரேன், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னுடைய வாகனத்தை நிறுத்திட்டு, என்ன சார் இப்படி உட்காந்துருக்குறீங்களே, இவ்வளோ பெரிய ரோட்டில் எவ்வளோ வாகனம் லாரியெல்லாம் போயிட்டுருக்கு, ஹைட் லோடு போயிட்டுருக்கு, ஓவர்லோடு போயிட்டுருக்கு, வந்து மேக்ஸ் கேப் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்களே, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்களே, இங்கே யாருமே கிடையாதானா? யாருமே இல்லைங்க, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் கேட்டுட்டு, இது அரசுக்கு இழப்பு இல்லையா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களேன்னு கேட்டப்போ அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணுறது, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பயந்துட்டு நாங்கள் வேலை பார்க்காம இருக்கிறோம், எப்போ வரோன்னு தெரியல, எங்களுக்கு எதாவது ஒன்றா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா, இது நடந்து நேற்றுக்கு நடக்குது, நான் இன்றைக்கே சொல்கிறேன். அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த இன்றைக்கி என்ன கிழமை, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்குது.
நான் கேட்குறேன் அந்த அதிகாரிகிட்ட, சார் இதை பற்றி ஒரு வீடியோ போடலான் இருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்காம இருக்கிறீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த அதிகாரிகிட்ட கேட்குறப்போ அதிகாரி சொல்கிறாரு, போட்டால் போட்டுக்குங்க, இப்போ என்ன அந்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இல்லை எல்லாத்துக்கும் போய் சேருது, உலகம் பூரா போகிறது யூடியூப்பில் உலகம் பூரா போகுது. இது இந்த 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 இது வந்து நம்ம பார்க்குறவங்க பூரா ஒரு சிலர் பார்க்குறாங்கன்னு எல்லாரும் பார்ப்பாங்க, எப்பயாவது ஒரு நாள் பார்ப்பாங்க, உங்கள் ஆணையரும் பார்ப்பார். இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் அதாவது என்ன சொல்கிறதுன்னா அசால்ட்டாக போட்டால் போட்டுங்க என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தற்கொலை மாதிரி வந்து ஏதோ சொல்லுவாங்க, ஒரு படித்த அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசுனா இந்த மாதிரி தான் விவகாரம் வரும். இதை நான் வந்து குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அதிகாரிகள் மேலே யார் மேலேயும் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நேர்மையாக வேலை செய்யுங்க, நேர்மையாக இருங்க, இது உங்களுடைய பயணம். இது நீங்கள் 60 ஆண்டு காலம் இருக்கணும், எங்கே வேணாலும் உங்களை மாற்றுவாங்க, எப்போ வேணாலும் மாற்றுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ பேனலில் வந்து சில அதிகாரிகள் மாற்றுவதற்கு பேனலில் இருக்குதுன்னு சொல்லி பல அதிகாரிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பல அதிகாரிகள் வந்து எங்களை எதாவது மாற்றிடுவாங்க, நாங்கள் எதாவது போகிறோம். இப்போயே சில பேர் புதிய ஆணையர் பாஸ்கர் பாண்டிகிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க, கடிதம் கொடுத்துருக்காங்க, எங்களை எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இடமாற்றம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஆணையருக்கும் நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் முறையாக சரியாக வேலை பார்க்கணும். உங்கள் ஆஃபீஸில் எந்த ஃபைலும் தங்கக்கூடாது, அங்கே எந்த கோப்புகளும் அங்கே நிற்கக்கூடாது. இதுதான் மக்களுடைய கருத்து. மக்கள் வந்தால் உடனடியாக இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இப்போ எப்படி செயல்பட்டு இருக்கோ அதை விட அதிகமாக துரிதமாக வேலை செய்யணும்னா காலி பணியிடங்களை உடனே நிரப்புங்க. நேற்றுக்கு முந்தானேற்றுக்கு ஸ்கூலு திறந்து ஒரு நாள் கூட ஆகலை, நேற்றுக்கே ஸ்கூல் பஸ்ஸு விபத்து. அப்போ இந்த ஸ்கூல் பஸ்ஸு ஓட்டக்கூடியவர்கள் எல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க, கண் பார்வை சரியாக தெரியாது, கைகாலெலாம் இருக்கும். அந்த ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேணுன்னு வந்து ஒரு வயசானவனை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 5,000 சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு, பெரிய வாகனம் அது பஸ்ஸு, அதாவது ரோட்டில் வந்து அந்த ஸ்பீடு காரணரே கிடையாது. நீங்கள் வந்து அதிகாரிகள் வேணால் போய் பாருங்கள், ஒரு காருக்கு முன்னாடி உங்கள் அந்த ஸ்கூல் பஸ்ஸு போதே இல்லையான்னு பாருங்கள், தாறுமாறாக ஓட்டுறாங்க. அதனால் இந்த அதிகாரிகள் வந்து மீண்டும் வந்து விழிப்புணர்வோடு செயல்படணும். பொதுமக்களுக்கு இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகம் போக்குவரத்துறை வந்து சிறப்பாக செயல்படணும். இந்த ஆணையர் இயக்குனர் 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன், அருண் அவர்கள் இந்த போக்குவரத்து துறையில் மட்டும் லஞ்சம் வாங்கலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் உடனே ஓடி போய் உடனே எடுத்துடலாம் நினைக்க வேண்டாம். எல்லாரும் அதிகாரிகள் பூரா விழிப்புணர்வோடு இருக்காங்க. இந்த போக்குவரத்து லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போ வேணாலும் வரும், நம்மளை சிக்கலில் விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விழிப்புணர்வோடு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உட்காந்த இடத்துலையே நம்ம வந்து சேரை தேய்ச்சிவிட்டு ஆர்டர் போட்டு போயிடலாம் நினைக்க வேண்டாம். லஞ்ச ஒழிப்புத்துறையும் வந்து நியாயமாக நேர்மையாக வேலை செய்யணும். என்றும் உங்கள் அக்னி. நான் உங்களுக்காக பேசுகிறேன், மக்களுக்காக பேசுகிறேன். என்றும் எப்பொழுதும் எனக்கான ஒரு உதவி செய்யுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. மேலும் உங்கள் வீட்டு பிள்ளையை இந்த வாய் திறன் மூலம் வளர்ப்பதற்கு உங்களுடைய ஆலோசனை வழங்குங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி.